ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு ப்ராஃபிட் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் எது அப்படின்னா அது அக்டோபர் மாதம் தான். பல நிறுவனங்கள் அவங்களுடைய Q2 ரிசல்ட்டை இந்த அக்டோபர் மாதத்துல வெளியிடுறாங்க. எந்த தேதியில எந்தெந்த நிறுவனங்கள் அவங்களோட ரிசல்ட்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அக்டோபர் 15 புதன்கிழமை ஏஞ்சல் ஒன், ஆக்சிஸ் பேங்க், HDFC AMC, HDFC லைஃப் இவங்க ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. அக்டோபர் 16 வியாழக்கிழமை இந்தியன் பேங்க், இன்ஃபோசிஸ், ஜியோ ஃபினான்ஸ், LT மைண்ட்ரி, நெஸ்லே இந்தியா, விப்ரோ இவங்க அவங்களோட ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை AU ஸ்மால் பினான்ஸ் பேங்க், ஹேவல்ஸ், இந்தியா சிமெண்ட், JSW எனர்ஜி, JSW ஸ்டீல், பாலிகேப், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா டெக் இவங்க அவங்களோட ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை இது பேங்க் ரிசல்ட் நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா பேங்க்குமே அவங்களோட ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. HDFC பேங்க், ICICI பேங்க், ஃபெடரல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், RBL பேங்க், எஸ் பேங்க், IDBI பேங்க், அல்ட்ரா சிமெண்ட். ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு இந்த Q2 ரிசல்ட் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரியாது அப்படின்னா நம்ம வீக்ரோ கன்சல்டன்சில ஸ்விங் ட்ரேடிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸை நீங்க ப்ராப்பரா கத்துக்கலாம். மார்னிங் 5 to 6, ஈவினிங் 7 to 8 ரெண்டு பேட்ச் உங்களுக்கு இருக்கு. இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Investments are subject to market risk. Read all the schemes and documents carefully before making an investment.